ஹாய் ஹலோ வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கேழ்வரகு எப்படி செய்யலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போது புட்டு செய்ய தேவையான மாவு எடுத்து வச்சுருக்கோம். இதில் இப்போது லைட்டாக நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து மாவை பிசைஞ்சிக்கலாம். பிணையும் போது இந்த மாதிரி லேசாக கட்டியாக இருக்கும், அதெல்லாம் நம்ம அப்படியே உதுத்து விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப ஆட் பண்ணி நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா கட்டியாக வந்துடும். ஸோ அதனால தான் லைட்டாக நம்ம தெளித்து பிசைன்றது. இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். புட்டுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. புட்டுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு வச்சுருக்க நம்ம புட்டு மாவை இப்போ இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நம்ம இதை மூடி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். கரெக்டான ஸ்டேஜில் வெந்திருக்கு. நம்ம வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் வேக வச்ச புட்டை. நம்ம தேவையான சர்க்கரை போட்டுக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ப்ளஸ் அது கூட தேங்காய் பூ துருவினது ஒரு மூடி சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, புட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் அது. கேழ்வரகு புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க.